குரு பகவான் அமர்ந்து மகர ராசியில் பொதுவாக காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கடுமையான உழைப்பு. ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் கடுமையான உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ குரு பகவான் அந்த பாவத்திலே நீசமாக இருந்தால் நிறைய விதத்தில் அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அது நிராசையாக முடிந்துவிடும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சீக்கிரமாக நிறைவேறாது. கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அவர்களுக்கு வீணாகும். நிறைய விதத்தில் விரயம் அதிகரிக்கும். அவர்களுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் அது தடைகளும் தாமதத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதியின்றி குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியின்றி குழப்பங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே அவர்களுக்கு வீழ்ச்சி அடையும். நஷ்டம் விரயம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நஷ்ட விரயம் கூட நிறைய பேர் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாமே காரணம் அந்த குரு பகவான் அங்கே நீசம் அடைகிறது. அதற்குண்டான இறை வழிபாடு எடுத்துக்கொள்றதில்ல. அப்போ பொதுவாக அந்த இடத்துல குரு பகவான் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல நீசம் அடையும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு புத்திரங்களால் பாதிப்புகள் உண்டாகும். புத்திரங்கள் உருவாகிறதுல கூட தடைகள் ஏற்படும். புத்திரங்களால் பாதிப்புகள் உருவாகும் அல்லது புத்திரங்கள் உருவாகிறதுல கூட தடைகள் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் அந்த இடத்துல வலிமை இல்லாமல் இருக்கிறார். அப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகர ராசிக்காரர்கள் இறை வழிபாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ கடுமையான இது பாத யாத்திரை சென்று போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறது, பாத யாத்திரையாக சென்று தெய்வத்தை வழிபாடு செய்கிறது, தொழிலில் கடுமையான நம்ம முயற்சி எடுக்கிறது. இப்போ குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய விதத்தில் கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இது குரு பகவான் மட்டுமே காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்து எந்த கிரகம் நமக்கு யோகமான பலனை கொடுக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகம் யோகமான பலனை கொடுக்கிறது என்று அந்த கிரகத்தை ஆய்வு செய்து அந்த கிரகத்துக்கு உண்டான தொழிலை செய்கிறது, இல்லை அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்கிறது. நம்ம அந்த வழியில் போகும் பொழுது குரு பகவான் நமக்கு யோகத்தையும் கொடுக்க, அதாவது நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய திறனை நமக்கு அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இறை வழிபாடு எடுத்துக்கொள்வது. தான தர்மம் எவ்வாறு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர்களுக்கு, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, பொதுவாக உடலால் ஊனமுற்றோர்களுக்கு தான தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னதானம் ஆடைதானம் செய்தால் அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, குடும்ப பிராப்தம், தொழில் பிராப்தம் இதெல்லாமே மேலோங்கும். அப்போ வண்டி வாகனங்கள் தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் மகர ராசிக்காரர்கள் தான தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் அவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். நன்றி.